அப்ளிகேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். தமிழில் வந்து மின்னணு செலுத்தல் முறைகள். இன்ட்ரோடக்ஷன் டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், மின்னணு செலுத்தல் முறையில் அறிமுகம். இந்த பேராஃபில் என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து அன்றாடம் வாழ்வில் டெய்லியுமே ஒரு பொருளை வாங்குறதும் விற்கிறதும் செய்கிறாங்க. அந்த பரிமாற்றத்துக்கு முக்கியமான ஊடகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா மணி, பணம். காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது வணிக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுற பொருட்டு சில செலுத்தல் முறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதாவது பணத்தை எப்படி பே பண்ணுறது அப்படின்னு. இந்த பேராஃபில் என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பணத்தை செலுத்துறதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்னா ரொக்கம்னா அப்படி கையிலே கொடுக்கறது. அதில் இருந்து சிக்கலான அமைப்பு, அதாவது காம்ப்ளெக்ஸ் முறையீட்டு நாணயம், கிரிப்டோ கரன்சி, இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஊடகங்களில் வேறுபட்டவை அப்படிங்கிறாங்க. ரொக்கம், கேஷ், இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது. அதாவது ஒரு பொருளை வாங்க விற்கிறதும் அப்படி என்னது, ஒரு பொருள் வாங்கினா காசு கொடுத்து வாங்குறாங்க, விற்றாங்கன்னா காசை வாங்கிக்கிறாங்க. இது நம்ம அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு சின்ன பொருள் வாங்கினா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பணத்தை கொடுத்து வாங்கலாம், இல்லை பணத்தை கொடுத்து அதை விற்கலாம், விற்றுட்டு பணத்தை வாங்கிக்கலாம். பணம் வாங்கலாம், பணம் கொடுக்கலாம். இது வந்து சின்ன. இதுவே நம்ம பெரிய அமௌண்ட்டு, இப்போ 1 கோடி 2 கோடி 7 லட்சம் 3 லட்சம் அந்த 10 லட்சம் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் போது கண்டிப்பாக கையில் கொடுக்கறது சாத்தியமாகாது. அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கையில் பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம எங்கே போய் யூஸ் பண்ணுறோம், பேங்க்கில் போய் பணம் போடுறது பயன்படுத்திக்கிறோம். கேஷ்லெஸ் சொசைட்டி. இந்த கேஷ் ஆன் சொசைட்டி அப்படின்னா ரொக்கமில்லா சமூகம், அதாவது பேங்க்கில் போடுறது, பேங்க் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது. இது வந்து நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருது. அப்படி நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்தாலும் பணம் மற்றும் காசோலை, செக்கு, இதெல்லாம் நீக்கம் இது வந்து உடனடியாக நிகழாது. பழைய பழக்கங்கள் எளிதில் மாறுவதில்லை. பழைய பழக்கம்லாம் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, மாறுவதில்லை. இருந்தாலும் மாற்றங்களை ஏற்க மக்கள் தயங்குவதில்லை. மாற்றங்கள் செய்யும்போது மக்கள் அதை ஈஸியாக ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. மின்னணு பணம் செலுத்தும் முறை, அதாவது எலக்ட்ரானிக்கலாக நம்ம காமர்ஸ் மூலிமா பணத்தை செலுத்தும் போது செலுத்துனர் மற்றும் பெறுநருக்கு இடையே பணத்தினோட மதிப்பை பரிமாற்றம் செய்ய உதவும் ஒரு இடைநிலை நிதி ஏற்பாடாகும். இது ரெண்டுக்கும் இடையில செலுத்துவதற்கும் பெறுநருக்கும் அந்த இடையே வந்து பணத்தோட மதிப்பை பரிமாற்றம் செய்ய உதவுறது தான் இந்த இடைநிலை நிதி ஏற்பாடு. சில நேரங்களில் இது லிக்விடைசேஷன்ஸ், கிளியரிங் சிஸ்டம்ஸ் ஆர் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நவீன பண அமைப்புகளில் முக்கியமான பங்கு வசிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த பேராஃப்க்கு என்ன மீனிங் பாருங்கள். மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் ஃபிசிக்கல் ஆர் எலக்ட்ரிக். மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கலாம், ஃபிசிக்கலாகவும் ஆர் எலக்ட்ரானிக்காகவும் இருக்கலாம். அண்ட் ஈச் ஹேஸ் ஓன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கைட் டு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் பேமெண்ட் மெக்கானிசம்ஸ் அண்ட் லீகல் சிஸ்டம். அதாவது நவீன கட்டண முறை வந்து இயல்நிலை ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் மின்னணு வடிவிலும் இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு சொந்த நடைமுறை மற்றும் நெறிமுறை உள்ளது. அதுக்குன்னு தனியான நெறிமுறை. ஃபிசிக்கல்னால் அது தனியான நெறிமுறை இருக்குது, எலக்ட்ரானிக்கல்னால் அது தனியான நெறிமுறை இருக்குது. மின்னணு செலுத்தல் என்பது வங்கி ஊழியர்கள் நேரடியாக தலையீடு இல்லாமல் மின்னணு முறையை பயன்படுத்தி ஒரு வங்கி கணக்கிலிருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கு பணம் செலுத்தும் வழிமுறை ஆகும். இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்டில் வந்து பேமெண்ட்டில் பேங்க்கோட ஊழியர்கள் நேரடியாக தலையீடு இல்லாமல் எலக்ட்ரானிக் முறையை பயன்படுத்தி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து மற்றொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்துகிற முறை. ஒரு கம்பெனியில் ஃபினான்சியல் வந்து ஒரு முக்கிய பகுதியாக, அதாவது பணம் செலுத்துறது வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது ஒரு கம்பெனிக்கு. ஒரு கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக அதில் இன்கம், வர்ற வருமானம், நம்ம கொடுக்குற பேமெண்ட்டு, இது ரெண்டுக்குமே இருக்கிறது பணம் தான். அதில் பணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நம்ம பே பண்ணுறதுக்கு நிறைய முறை இருக்குது, நிறைய வழிமுறை இருக்குது.
பல வகையான வழியில் அந்த பணத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது, சிக்கலாக மாறுது அப்படிங்கிறாங்க. பேடிஎம், யூபிஐ, பிட்காயின், அதுக்கப்புறம் நிறைய மொபைல் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதை எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி முறையெல்லாம் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தும் போது பல சவால்கள் உருவாகுது. இதன் விளைவாக உலகம் முழுவதும் 750க்கு மேற்பட்ட கட்டண அமைப்புகள் உள்ளன. மொத்தம் 750 வழியில் இந்த மாதிரி பே பண்ணுறதுக்கு வழி இருக்குது உலகம் முழுவதும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தடு, மின்னணு செலுத்தல் முறைகளின் வகைப்பாடு. இன்டர்நெட் டெக்னாலஜி மூலிமா நிறைய அட்வான்ஸாக எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தடில் நிறைய டெவலப் ஆச்சு. பணத்தோட மதிப்போட அளவை அடிப்படையாக கொண்டும் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய நேரமும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இஷ்யூஸ், ப்ராசஸிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், யூசபிலிட்டி எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், இதையெல்லாம் ஜென்ரலாக 2 டைப்பாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒன்று மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், இன்னொன்று மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். தமிழ் மீடியம். மைக்ரோ அப்படின்னா நுண் மின் செலுத்துதல் முறைகள், மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்னா பேரின மின் செலுத்துதல் முறைகள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நுண் மின் செலுத்துதல் முறைகள், மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இப்படின்னா என்னன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் டிசைனிங் அலோஸ் எஃபிஷியன்ட் ஃப்ரீக்வெண்ட் பேமெண்ட் ஸ்மால் அமௌண்ட்டு. இது நம்ம சிறிய அளவான அடிக்கடி பணம் செலுத்த அனுமதிக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் இது. இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தில் நமக்கு செக்யூரிட்டியாகவும் பாதுகாப்பாகவும் கம்பேரிட்டிவ் கம்மியாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா அதை சிதைக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மால் ப்ராக்டிஸ், மோசடி மூலம் பெறப்படுற சாத்தியமான மதிப்பை விட மோசடியோட செலவு ரொம்ப அதிகம். எனவே இது மின்னணு செலுத்தல் முறையில் உள்ள பாதுகாப்பு போதுமானதாக கருதப்படுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாதுகாப்போட செலவு அதிகம். ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் முறையில் பாதுகாக்கும்போது பாதுகாப்பு போதுமானது என்று கருதப்படுது. பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ், ரீட் ஜேர்னல்ஸ், லிசனிங்ஸ் டு எ சாங்ஸ் அண்ட் வாட்ச் எ மூவி ஆன்லைன் எக்ஸெட்ரா. இதை டீப்பாக விளக்குறதுக்குன்னு தனியாக 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தை எப்படி விளக்குறாங்கன்னு பாருங்கள். அதோட டிரான்சாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது கஸ்டமர் செயலாக்குவர் வாடிக்கையாளரோட அடையாளத்தை உறுதி செய்ததுக்கு அப்புறம்தான் பணம் பரிமாற்றம் வாலெட்ஸ் வழங்குவார். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பணத்தை போடுறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட ஆத்தென்டிகேஷன்ஸ் இவங்க தானா அப்படின்னு உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2வது ஸ்டெப், கஸ்டமர் பே த மேக்ரோ பேமெண்ட்ஸ் ஆஃப் த ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டு கெட் த ரெக்வஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் தெம். அதாவது வாடிக்கையாளர் நிகழ்நிலை சேவை, அதாவது வாடிக்கையாளர் மைக்ரோ பேமெண்ட் ஆன்லைன் சர்வீஸ் மூலிமா நுண்கட்டணத்தை செலுத்தி விரும்பிய பொருட்களை வாங்கலாம் அல்லது சர்வர் அவர்களிடமிருந்து பெறலாம். ஒன்றா வாங்கலாம், இல்லைன்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 3வது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர் டெபாசிட் மைக்ரோ பேமெண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர் டு த பேமெண்ட் ப்ராசஸ் அண்ட் கெட் த மணி. அதாவது சர்வர் ப்ரொவைடர் மைக்ரோ பேமெண்ட் மூலிமா ரிசீவ் பண்ணுறாங்க. எது அப்படின்னா, வாடிக்கையாளர்களிலிருந்து பெறப்பட்ட நுண் கட்டணங்களை செயலாக்குவரிடம் கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. இது இவ்வளவு நேரம் பார்த்தது நுண் மின் செலுத்தல் முறை. இனிமேல் பார்க்க போகிறது பேரின மின் செலுத்தல் முறை, மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். இந்த மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிக பண பரிமாற்றங்கள் காரணமாக இது பாதுகாப்பு தேவை, இது கடுமையானதாக இருக்கும். அதாவது நிறைய அதிகமான பண பரிமாற்றம் இதில் பண்ண முடியனால இதோட பாதுகாப்பு அதிகமாக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலை உயர்ந்த குறியீட்டு முறைகள் செயல்பாடுகளை பயன்படுத்துறதுனால இந்த மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்
பேங்க்கில் குறைஞ்சபட்ச பரிவர்த்தனை கட்டணங்களை விதிக்கும். சிறிய அளவு செலுத்துதல்களுக்கு இந்த வகை பயன்படுவதை குறைக்கிறது. இது வந்து அதாவது அதிக பணப்புழக்காட்டம் இருக்கிறதுனால தான் இந்த மேக்ரோவை பயன்படுத்துகிறோம். இதில் கம்மியான பணப்புழக்காட்டமெல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டத்தில் கீழே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில பரிமாற்றங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன பேமெண்ட் சிஸ்டம் பாருங்கள். கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம், கார்டு மூலிமா பே பண்ணலாங்கிறாங்க. எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் மூலிமா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் பண்ணலாம். மொபைல் பேமெண்ட்டு ஆர் இன்டர்நெட் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம்.